அம்மா பேசுகிறேம்மா. டீ கடை கஜ்ரா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து அது கூட 2 ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்கம்மா. நல்லா பவுட்ரு போல் அரைச்சிட்டு அந்த பவுலில் கொட்டிங்கம்மா. அதிலையே ஒரு கப்பு மைதா போட்டுங்க. மைதா போட்டு அது கூட 3/4 கப்பு ரவை எல்லாம் போட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிடுங்கடா. முட்டை உடச்சி ஊற்றி சால்ட்டு கொஞ்சமாக போட்டுங்கடாம்மா, நிறைய போடாதுங்க, அதே ஸ்வீட் இருக்கிறதுனால. அது கூட 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்கம்மா. இட்லி சோடா கொஞ்சம் போட்டு அதையே தொளிச்சு மாவு பிசைங்கடாம்மா. மாவு அந்த முட்டையே சரியாக போயிடுச்சுன்னா விட்ருங்க. முட்டை அது கொஞ்சம் இன்னும் கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி தொளிச்சு பிசைஞ்சுங்கடா. பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்கடாம்மா. ஊற வச்சுட்டு எண்ணெயில் போடுறதுக்கு முன்ன திருப்பி எண்ணெய் நிறையா ஹீட்டு அதிகமாக இருக்கிறதுமா ஸ்லோவில் வச்சுட்டு மிதமான சூட்டில் போட்டு அந்த எண்ணெயில் போடும்போது அந்த மாவை ஒரு கத்தியில் நான் ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிவிடுங்கம்மா. அதுவே நல்லா வெடித்து வருண்டாம்மா. சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. அவ்வளோ அருமையாக சூப்பராக நம்ம வீட்லேயே ஸ்வீட் செஞ்சுன்னு ஒரு சந்தோஷமாக இருக்குண்டாம்மா. அம்மா செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களாம் சாப்பிடுவாங்கடாம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரவைக்கும் அந்த ஏலக்காய்க்கும் ஸ்வீட்னஸ் சூப்பராக நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் டீ போட்டு சாப்பிடும்போது இதை சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக அருமையாக இருக்குண்டாம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாரும்மா. இதுதாம்மா அம்மாவோட டிப்ஸு.